வெல்கம் பேக் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இந்த கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 1.3.1 கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் 3 செட்ஸ். 3 செட்டுக்கு கார்ட்டீசியன் ப்ராடக்ட் கிராஸ் ப்ராடக்ட் போடுறது எப்படி. இது வரைக்கும் நம்ம பார்த்தலாம் 2 செட்டுக்கு போட்டிருக்கோம். இப்போ 3 செட்டுக்கு போடுறது எப்படி. இன்ஃபேக்ட் மூணுக்கு மேலே போடும்போது தான் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இம்பார்ட்டன்ட் ஆல்சோ. நிறைய நீங்கள் மேலே ஹையர் கிளாஸஸில் படிக்கும்போது அதுதான் படிப்பீங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், 3 செட் எடுத்துப்போம். ஏ, அப்போ டெஃபினிஷன் எழுதலாம். ஏ கமா பி அண்ட் சி. பி எனி த்ரீ non-empty sets. So empty are good, non-empty sets. Then the Cartesian product of or cross product of A, B and C is denoted by A cross B cross C and is defined as, அது எப்படி டிஃபைன் பண்ணுவோம் நம்ம, and is defined as, எப்படி டிஃபைன் பண்ணுவோம்னா பாருங்க, A cross B cross C is equal to, என்ன பண்ணலாம் நீங்க, set of all tuples such that A எங்க இருந்ததுன்னா இப்படி எழுதலாம். A எங்க இருக்கணும், A ல இருந்து வந்துருக்கு. ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் ஃபர்ஸ்ட் செட்ல இருந்து வந்துருக்கு. செகண்ட் எலிமெண்ட் செகண்ட் செட்ல இருந்து வந்துருக்கு. தேர்ட் எலிமெண்ட் தேர்ட் செட்ல இருந்து வந்துருக்கு. ஸோ இந்த A ஃபர்ஸ்ட் இதுல இருந்து வந்துரும். இந்த B இங்க இருந்து வந்துரும். இந்த C இங்க இருந்து வந்துரும். இப்போ இந்த மாதிரி போட்டாக்கா இதுதான் கார்ட்டீசியன் ப்ராடக்ட். ஆல் பாசிபிள் காம்பினேஷன்ஸ். சரிங்களா, இதுதான் கார்ட்டீசியன் ப்ராடக்ட். இது எப்படி படிக்கணும், செட் ஆஃப் ஆல் ABC, set of all ABC such that A is from A, B is from B, this B is from B and C is from C அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இது ஜியாமெட்ரிக்கல் மீனிங் என்ன அப்படின்னு நம்ம என்ன பார்ப்போம், பர்டிகுலர் கேஸ் எடுத்து பார்ப்போம். அப்போ தான் நமக்கு அது என்னன்னு புரிஞ்சிக்க முடியும். இந்த A கிராஸ் B கிராஸ் C நீங்கள் போடணும்னா முதல்ல நம்ம என்ன பண்ணலாம்னா A கிராஸ் B போட்டுடலாம். போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், C கண்டுபிடிக்கும். இப்படி போடலாம். ஆர் என்ன பண்ணலாம், நீங்க B கிராஸ் C போட்டுட்டு ஆர் B கிராஸ் C போட்டுடலாம். போட்டுட்டு அதோட என்ன பண்ணலாம், நீங்க A போடலாம். அப்ப என்ன அர்த்தம், திஸ் ஆபரேஷன் அசோசியேட்டிவ். எந்த ஆர்டர்ல வேணா பண்ணலாம் அப்படிங்கிறது தெரியுது. AB போட்டு C பண்ணாலும் சரி, இல்ல BC போட்டுட்டு A ஓட பண்ணாலும் சரி, எந்த ஆர்டர்ல வேணும்னாலும் பண்ணலாம் அப்படிங்கிறது தெரியும். ஸோ அது எப்படி, அது ட்ரூ தானாங்கிறத நம்ம என்ன பண்ணலாம், எக்ஸாம்பிளை பார்க்கும்போது பார்த்தோம்னா தெரிஞ்சிடும். இந்த ஆப்ரேஷன் நம்ம என்ன சொல்லுவோம், அசோசியேட்டிவ். ஏற்கனவே நம்ம இதெல்லாம் ப்ரூவ் பண்ணியிருக்கோம். இது இந்த கிராஸ் ப்ராடக்ட் இஸ் அசோசியேட்டிவ் ஆர் த கார்ட்டீசியன் ப்ராடக்ட் இஸ் அசோசியேட்டிவ் அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்கோம். சரியா? ஸோ இது ரெண்டும் சமம் தான், இது ரெண்டும் ஈக்குவல், இது ரெண்டும் சமம் தான். இப்போ இதை நம்ம என்ன பண்ண போகிறோம், செக் பண்ண போகிறோம். இதில் ட்ரிபிள் 3 செட்டுக்கு கிராஸ் ப்ராடக்ட் போட்டு அதனோட ஜியாமெட்ரிக்கலாக எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். பார்ப்போமா, எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, என்ன பண்ணுவோம், நம்ம ஜியாமெட்ரிக்கல் மீனிங் ஆஃப் கிராஸ் ப்ராடக்ட் இன் தி கேஸ் ஆஃப் 2 செட்ஸ் அண்ட் இன் தி கேஸ் ஆஃப் 3 செட்ஸ் ரெண்டுத்தையும் பார்ப்போம். நம்ம அதே மாதிரி நம்ம என்ன பண்ண ஜெனரலைஸ் பண்ணிக்கிட்டே போகலாம், பெருசு பண்ணிக்கிட்டே போகலாம். பட் நம்ம என்ன பண்ணோம், 2 செட்டு 3 செட்டு அதுதான் பார்க்க போகிறோம். இப்போ பாருங்க, முதல்ல என்ன பண்ணுறது, A 0,1 அப்படின்னு ஒரு செட் எடுத்துக்கோங்க. B என்னது 0,1 அப்படின்னு இன்னொரு செட் எடுத்துக்கோங்க. ஸோ சேம் எலிமெண்ட்டாக எடுத்துக்கிறோம். எதுக்குன்னா நம்ம ஜியாமெட்ரிக்கலாக அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்க்கறதுக்கு தான். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், A கிராஸ் Bனா என்ன ஆகும், A cross B ना all ordered pairs தானே 0, 0 0,
கரெக்டா? அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் நீங்க 0, 1 0, 1. ஸோ 0 வச்சு இதை போட்டாச்சு, 0 வச்சு போட்டாச்சு. அடுத்தது இங்கே மாற்றுங்க 1, 0. இது என்னது 1, 0. இங்கே என்ன வரும் 1, 1. ஸோ இதான் என்ன வரும் நமக்கு A கிராஸ் B. இப்போ இதை நம்ம வந்து என்ன பண்ணலாம், படமாக பார்க்கலாமா? இங்கே பாருங்க என்ன பண்ணலாம்னா ஒரு ஆக்சிஸ் போட்டுக்கோங்க, எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் போட்டுக்கோங்க. சரியா? இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த பாயிண்ட் என்னவா இருக்கும் நமக்கு 0, 0 வரும். இந்த பாயிண்ட் என்னவா இருக்கும் 0, 0 வரும். இந்த பாயிண்ட் என்னவா இருக்கும் நமக்கு 1, 0 வரும். அதே மாதிரி இந்த பாயிண்ட் என்னவா இருக்கும் நமக்கு 0, 1 ஆகும். இந்த பாயிண்ட் என்னவா இருக்கும் 0, 1 ஆகும். இந்த பாயிண்ட் என்னவா இருக்கும் நமக்கு 1, 1 ஆகும். இந்த பாயிண்ட். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இதை O A B C இப்படி வச்சுக்கலாம். சரியா? இதை ஒரு இதை கரெக்டாக போட்டால் அது ஸ்கொயர் வரும். இந்த ஸ்கொயரோட வெர்டிசஸ் ஆகும். ஸோ இந்த பாயிண்ட் என்னவா இருக்கும், திஸ் பாயிண்ட். இந்த A கிராஸ் B ல இருக்க 4 பாயிண்ட்ஸ் இருக்குல்ல, they represent the vertices of a square. They represent the vertices of a square. அது மட்டும் இல்லை. இங்கே பாருங்க, இப்போ இந்த எக்ஸ் ஆக்சிஸ்ல பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம் 0 விட 1 பெருசா, 0 விட 1 பெருசு. பாருங்க y ரெண்டுமே 0 தானே. அப்ப 0 விட 1 பெருசுனா அப்ப நமக்கு எக்ஸ் ஆக்சிஸ்ல நம்பர் பெருசாக வலது பக்கம் ரைட் சைடுல மூவ் பண்ணுவோம். அப்ப இது என்ன சொல்லுது, ஆர்டர் அப்படிங்கிற ஒரு ஐடியாவை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறோம். எது கார்ட்டீசியன் ப்ராடக்ட் எந்த ஐடியாவை நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்றோம், ஆர்டர் அப்படிங்கிற ஒரு ஐடியாவை இன்ட்ரோடியூஸ் பண்ணுவோம். பாருங்க இங்க x இது 0 இது 1, இதை விட இது பெருசுனா அப்ப இது கலந்து கொண்டு. அதே இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணுங்களேன், ரெண்டுத்துக்கும் x 0, ஆனா இங்க என்னவா இருக்கு y இங்க 0, இங்க என்னவா இருக்கு 1. அப்ப இது பண்ணீங்கன்னா இது என்னடா, இதை விட இது மேல இருக்கு, டாப்ல இருக்கா y ஆக்சிஸ்ல இருக்கா, அப்ப ஆர்டர் இதை விட இது மேல இருந்தா y ஆக்சிஸ்ல மேல போக y வேல்யூ கூடும். அப்ப இதை விட இது உயரத்துல இருக்கு. இப்போ இதை வச்சு இதை பாருங்க 1, 1 வச்சு பாருங்களேன், இதை விடவும் உயரமா இருக்கு. ஏன்னா இங்க 1 இங்க 1, ஆனா y என்னவா இருக்கு, இதை விட இது பெருசு. அதே மாதிரி இது ரைட் சைடுலயே இருக்கு பாருங்க, x இங்க என்னவா இருக்கு 0 இருக்கு, ஆனா இங்க என்னவா இருக்கு 1. அப்ப இது என்னவா இருக்கு 1, 1 ஒரு யூனிட் மேலேயும் போயிருக்கு, ஒரு யூனிட் ரைட்லயும் மூவ் ஆயிருக்கு. சோ இந்த ஆர்டர்ங்கிற ஐடியாவை யார் இன்ட்ரோ듀ஸ் பண்ணி விட்டுருவாங்க, இந்த கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஜெனரலா இன்ட்ரோ듀ஸ் பண்ணோம். அது நமக்கு முக்கியம். ஆர்டர்ங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ப்ராப்பர்ட்டி. சரிங்களா? இதை நீங்க பார்த்துக்கலாம், பார்த்தாலே புரியும். இப்போ நம்ம என்ன பண்ணோம், A கிராஸ் B போட்டோம் இல்லையா? இப்போ C ஒரு செட் எடுத்துப்போம். அப்படியே C இதுல இருந்து அப்படியே எடுத்துக்கலாம் 0, 1. இப்போ இது ஒரு செட் தானே, A கிராஸ் Bங்கிறது ஒரு செட் தானே. இப்போ இந்த செட்டுக்கும் C-க்கும் நம்ம என்ன போடலாம், கார்ட்டீசியன் ப்ராடக்ட் போடலாம், ஆர் கிராஸ் ப்ராடக்ட் போடலாமா? இப்போ பாருங்க அதுக்கான படத்தையும் போடுவோம். முதல்ல கிராஸ் ப்ராடக்ட் போடுவோம், அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், படத்தை போடலாம். ஓகேவா? பாருங்க இது என்ன பண்ணலாம், A கிராஸ் B கிராஸ் C நம்ம போட போறோம். இப்போ A கிராஸ் B நம்ம கிட்ட இருக்கு, A கிராஸ் B இங்க செட்டா இருக்கு. அது எப்படி போடலாம் நீங்க பாருங்க. இப்போ நான் என்ன பண்ணுவேன், 0, 0, ஒரு பிராக்கெட்ல போடுறேன். ஓகே, 0, 0, 0. அடுத்தது 0, 0, 1. அடுத்தது 0, 0, 1. அடுத்தது இங்க என்ன போடுவேன், 0, 1, 0, 0, 1, 0. அடுத்தது 0, 1, 1, 0, 1, 1. அடுத்தது இங்க வாங்க 1, 0, 0. 1, 0, 0. அடுத்தது 1, 0, 1. 1, 0, 1. ஓகே, அப்புறம் இவன் இங்க என்ன பண்ணா 1, 1, 0. 1, 1, 0. அடுத்தது 1, 1, 1. 1, 1, 1.
ஸோ மொத்தம் எத்தனை பாயிண்ட் இருக்கு பாருங்க. இங்க எத்தனை இருக்கு? 1 2 3 4. இங்க எத்தனை இருக்கு? 2. 4 2s are 8. 8 பாயிண்ட்ஸ் இருக்கும் பாருங்க. இப்போ இங்க முக்கியமான பாயிண்ட் என்ன தெரியுங்களா? இப்போ இது இருக்குல்ல 0, 0, 0 இருக்குல்ல, அதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்? இப்படி எழுதிக்கலாம் 0, 0, 0. ஏன்னா பாருங்க 0, 0, 0 இதுவும் சமம். கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டா இருந்தால், கார்ட்டீசியன் ப்ராடக்ட்ல வர இது பாயிண்டாக இருந்தால், கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டாக இருந்தால் நீங்க இப்படி உள்ளதை என்ன பண்ணிக்கலாம்? இப்படி எழுதிக்கலாம். இது டப்புலாக இருந்தால் நீங்க என்ன பண்ணலாம்? இப்படி எழுதிக்கலாம். என்ன வந்தா டப்புலாக இருக்கும் பொழுது இது என்ன 1 2 3 3 டப்புல்னு வாங்க. 1 2 3 3 டப்புலா இருந்தா நீங்க என்ன பண்ணலாம்? இப்படி எழுதிக்கலாம். ஓகேவா? அதே அப்ப இதே மாதிரி இதை யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம எழுதலாம். எப்படி எழுதலாம்? 0, 0, 1 0, 0, 1. அடுத்து இதே எப்படி எழுதலாம்? 0, 1, 0. அடுத்து இதே எப்படி எழுதலாம்? 0, 1, 1. கமா இங்க என்ன வந்துரும் உங்களுக்கு? 1, 0, 0. அடுத்து இது என்ன வந்துரும்? 1, 0, 1. அடுத்து இது என்ன வந்துரும்? 1, 1, 0. அடுத்து இது என்ன வந்துரும்? 1, 1, 1. ஸோ மொத்தம் 8 பாயிண்ட் வரும். இப்போ இந்த 8 பாயிண்ட் என்ன தெரியுமா இருக்கும்? இது என்னவா இருக்குமா? ஒரு கனசதுரம் இருக்கு இல்லையா? கனசதுரத்தோட உச்சி புள்ளிகளா இருக்கும். The vertices of a cube are the 8 points. These 8 points are nothing but the vertices of a cube. These 8 points are nothing but the vertices of a unit cube. அப்படி நம்ம சொல்லலாம். பாப்போமா அது எப்படின்னு? இதுக்கு படம் போட்டோம்னா நமக்கு தெரிஞ்சிடும். பாப்போமா? இப்ப பாருங்க. முன்னாடி சொன்ன மாதிரியே இதுவும் என்ன பண்ணணும்? நமக்கு ஆர்டர் தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணணும். இந்த கார்ட்டீசியன் ப்ராடக்ட் வந்தாலே நமக்கு என்ன பண்ணணும்? ஆர்டர் தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணணும். பாப்போமா அது எப்படின்னு? இப்ப பாப்போம் பாருங்க. ஓகே ஓகே. இப்போ இங்க என்ன பண்ணிருக்கோம்? A cross B cross C நம்ம கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் 3 செட்ஸ் போயிட்டு இருக்கோம் இல்லையா? அந்த பாயிண்ட்ஸ் வந்து இங்க என்ன பண்ணிருக்கோம்? எழுதிருக்கோம். எத்தனை பாயிண்ட்? 8 பாயிண்ட் இருக்கும் பாருங்க. 2 4 6 8 பாயிண்ட். இந்த 8 பாயிண்ட்டுக்கும் ஜியோமெட்ரிக்கலா என்ன மீனிங் அப்படின்னு நம்ம பார்த்துடலாமா? பாருங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா x axis y axis போடுவோம். இப்போ பாருங்க x axis y axis போட்டு அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்? அந்த பாயிண்ட்ஸ்க்கான ஜியோமெட்ரிக்கல் மீனிங்கை நம்ம பார்க்கலாம். இந்த பாயிண்ட்ஸ்க்கான ஜியோமெட்ரிக்கல் மீனிங் பார்க்கலாம். So இது x axis னு வெச்சுக்கோங்க. இது என்ன பண்ணிக்கோங்க? y axis வைங்க. இது z axis வெச்சுக்கோங்க. இப்போ இந்த பாயிண்ட் என்ன வரும்? மூணு ஆக்சிஸும் மீட் பண்ற இடம் பாருங்க. இந்த பாயிண்ட் வந்து மூணு ஆக்சிஸும் மீட் பண்ற இடம். சோ அது என்ன வரும் அப்ப? அது வந்து ஆரிஜின் ஆகும். 0, 0, 0 ஆரிஜின் ஆகும். சரியா? சோ கார்ட்டீசியன் ப்ராடக்ட்ல இருக்க ஃபர்ஸ்ட் இது வந்து இப்போ நான் இங்க இருந்து ஒரு யூனிட் இங்க டிஸ்டன்ஸ் போறேன் வைங்க. எங்க மூவ் பண்றேன்? நான் x டைரக்ஷன்ல மூவ் பண்றேன். அப்ப y யும் z ம் மாறாது. அப்ப இந்த பாயிண்ட் என்ன வரும்? x ல மட்டும் ஒரு யூனிட் மூவ் பண்றேன். 1, 0, 0 வரும். கரெக்ட்டா? இப்போ இங்க இருந்து நான் y டைரக்ஷன்ல மட்டும் மூவ் பண்றேன்னு வெச்சுக்கோங்க. எவ்வளவு தூரம் மூவ் பண்றேன்? 1 யூனிட் மூவ் பண்றேன். எந்த இடத்துல மூவ் பண்றேன்? y டைரக்ஷன். அப்ப இந்த பாயிண்ட் என்ன வரும்? 0, 1, 0 வரும். அதே மாதிரி இங்க இருந்து நான் என்ன பண்றேன்? z டைரக்ஷன்ல மூவ் பண்றேன். z டைரக்ஷன்ல மூவ் பண்றேன். அப்ப இந்த பாயிண்ட் என்னவா இருக்கும்? 0, 0, 1. இப்போ இங்க இருந்து இங்க வாங்க. நான் என்ன பண்றேன் பாருங்க. இங்க இருந்து இங்க ஒரு யூனிட் நகர்ந்திருக்கேன் x டைரக்ஷன்ல. அப்படியே நான் என்ன பண்றேன்? y டைரக்ஷன்ல ஒரு யூனிட் நகர்ந்திருக்கேன். அப்ப இந்த பாயிண்ட் என்னவா இருக்கும்? எனக்கு 1, 1, 0 வரும். இந்த பாயிண்ட் என்னவா இருக்கும்? இந்த பாயிண்ட் என்னவா இருக்கும் பாருங்க. இங்க இருந்து இங்க நான் x டைரக்ஷன்ல ஒரு யூனிட் நகர்ந்திருக்கேன். இங்க இருந்து இங்க y டைரக்ஷன்ல ஒரு யூனிட் நகர்ந்திருக்கேன். z டைரக்ஷன்ல ஒரு யூனிட் நகர்ந்திருக்கேன். கரெக்ட்டா? இங்க இருந்து இங்க x டைரக்ஷன், இங்க இருந்து இங்க z டைரக்ஷன். அப்ப எனக்கு என்ன வரும்? 1,
0,1. இந்த பாயிண்ட் என்னவா இருக்கும்? இங்க இருந்து இங்க நான் பாருங்க y டைரக்ஷன்ல தான் நகர்றேன். இங்க இருந்து இங்க நான் y டைரக்ஷன்ல தான் நகர்றேன். அப்ப நான் என்ன பண்ணலாம்? இங்க இருந்து y மட்டும் பார்த்தீங்கன்னா போதும். அப்ப இது என்ன வரும்? 1,1,1 ஆ. இப்போ இங்க வாங்க, இங்க இருந்து இங்க நான் எதுல நகர்றேன்? y ல மட்டும் தான் நகர்றேன். இங்க இருந்து இங்க வரலாம். ஆர் இங்க இருந்து இங்க வரலாம். இங்க இருந்து நான் என்ன பண்றேன்? z தான் நகர்றேன். இங்க இருந்து இப்படி வந்தா வச்சுக்கோங்க. இது என்ன பாயிண்ட்? 0 1 0. நான் ஹைட் மட்டும் தான் மாறுறேன். அப்ப என்ன வரும்? z மாறிடும். அப்ப இங்க என்ன வரும்? 0,1,1. பாருங்க 8 பாயிண்ட் மார்க் பண்ணிட்டோமா பாருங்க. பாருங்க 1 2 3 4 5 6 7 8. இந்த 8 பாயிண்ட்டும் இங்க இருக்கு. இந்த 8 பாயிண்ட் தான். அப்ப a கிராஸ் b கிராஸ் c இந்த 8 பாயிண்ட்டும் இந்த 8 டப்பிள் 3 டப்பிள் சொல்லுவாங்க. இது பாருங்க 1 2 3. இந்த 8 பாயிண்ட்டும் represents what? The 8 points represent the vertices of the cube. அதாவது ஒரு கனசதுரத்தின் உச்சி புள்ளிகளை குறிக்கிறது. 8 பாயிண்ட் நம்மளுக்கு ஒரு கனசதுரத்தின் உச்சி புள்ளிகளை குறிக்கிறது. அப்ப இது என்ன அர்த்தம்? நமக்கு இதுல என்ன தெரியுது? நம்ம போன இதுல என்ன பண்ணோம்? a கிராஸ் b மட்டும் போட்டோம். a கிராஸ் b போட்டதுக்கு நமக்கு என்ன வந்ததுன்னா vertices of a square மட்டும் வந்தது. vertices of square 0,0 0,1 இது x axis ஆ வச்சிருக்கீங்க. இது y axis ஆ வச்சிருக்கீங்க. இது 1,1 இது 0,1. so Cartesian product of two sets எடுத்தீங்கன்னா they represent points in the two dimensional plane. இது என்னது? xy plane. xy plane ல இருக்க பாயிண்ட்ஸா இருக்குதா? அப்ப இது xy plane தான் நம்ம என்ன சொல்லலாம்? two dimensional plane. கரெக்ட்டா? அதே a cross b cross c இருந்தது வெச்சுக்கோங்க. அதுனா வந்து they represent the vertices of a cube. அப்ப அதுனா உங்களுக்கு 3 dimensional points in 3 dimension. They represent, so a cross b cross c, the points in the set a cross b cross c represent the points in 3 dimension. so அப்ப என்ன அர்த்தம்? டப்பிள்ஸ் ஜாஸ்தியாக டைமென்ஷன் இன்கிரீஸ் ஆகுது. a cross b இருந்தா 2, ரெண்டு செட் இருந்தா 2 டைமென்ஷனா சொல்லிக்கலாம். 3 டப்பிள் இருந்தா 3 டைமென்ஷன். பட் இது எல்லாத்துமே அடிப்படையில பாத்தீங்கன்னா நல்லா பாருங்க, இங்க கூட பாத்தீங்கன்னா 0,0,0 இருக்கா? இப்ப வலது பக்கம் போனா x ல இன்கிரீஸ் ஆகும் பாருங்க ஆர்டர். அதே y டைரக்ஷன்ல இருந்தா பாருங்க மிடில்ல இன்கிரீஸ் ஆகும் ஆர்டர். அதே ஹைட் போனா z டைரக்ஷன்ல இன்கிரீஸ் ஆகும். அப்ப இது என்ன, இது எப்படி வந்தாலும் என்ன ஆகும்? இந்த கிராஸ் ப்ராடக்ட்ங்கிறது ஆர்டரை தான் நமக்கு இன்ட்ரோ듀ஸ் பண்ணிக்கிறது. எதை இன்ட்ரோ듀ஸ் பண்ணுது? ஆர்டர் அப்படிங்கிற ஐடியாவை தான் நமக்கு இன்ட்ரோ듀ஸ் பண்ணுது. ஆர்டர்ங்கிறது வந்து நமக்கு ரியல் நம்பர்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஆர்டர் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப மெய்யெண்களை பொறுத்து ரொம்ப முக்கியமானது. இதை நம்ம நினைவில் வச்சுக்கணும். ஓகேவா? இதுதான் வந்து கார்ட்டீசியன் ப்ராடக்டோட ஒரு ஜியோமெட்ரிக்கல் மீனிங். இப்போ இதே கூட நம்ம என்ன பண்ணலாம் தெரியுமா? இன்னொரு செட்டுக்கும் போடலாம். அதை நான் கேட்குறேன், உங்களால் பதில் சொல்ல முடியுதான்னு பார்ப்போமா? ஓகே இப்போ நம்ம என்ன பார்ப்போம்? ரெண்டு செட் எடுத்துக்கலாம். ஏங்கிறது என்னது? இன்டிஜர்ஸ் செட் ஆஃப் ஆல் இன்டிஜர்ஸ். செட் ஆஃப் ஆல் இன்டிஜர்ஸ்னா தெரியும், என்னெல்லாம் தெரியும் உங்களுக்கு? 0 +1 +2 அப்படி போகும். அப்புறம் இங்க -1 -2 அப்படி போகும். கரெக்டா? ஸோ இன்டிஜர்ஸ் இதான். அதே மாதிரி இதுவும் அதே தான், செட் ஆஃப் இன்டிஜர்ஸ் தான். -3 -2 -1 0 1 2 3 அப்படி போகும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் தான் இன்டிஜர்ஸ். ஓகே, இப்போ நாம என்ன பண்ண போறோம்? I am going to ask the question. What is a cross b in the case? What is a cross b? இதுக்கு பிக்சர் எப்படி இருக்கும்? இதுக்கு ஜியோமெட்ரிக்கல் மீனிங் என்ன? What is a cross b அப்படின்னு நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பரிச்சயமான ஒரு விஷயம் ஞாபகம் வரும். யோசிச்சு பார்த்தீங்கன்னா என்ன வரும் உங்களுக்கு? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அப்ளை பண்ணி பாருங்க. என்ன வரும்? z இதுக்கு கிராஸ் ப்ராடக்ட். கிராஸ் ப்ராடக்ட் எப்படி போடுவீங்க உங்களுக்கு தெரியும். இங்க ஒரு எலிமெண்ட் எடுத்துக்கணும், அங்க ஒரு எலிமெண்ட் எடுக்கணும், ஆல் பாசிபிலிட்டி நீங்க மார்க் பண்ணிக்கிட்டே வரணும். போட்டு பார்த்தீங்கன்னா என்ன வரும்? நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பார்த்தீங்கன்னா அப்ளை யுவர் மைண்ட். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க மனசுல.
படமா பார்க்க ட்ரை பண்ணுங்க. கண்ணை மூடிட்டு அதுக்கு எப்படி இருக்க முடியும் அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா இதை பற்றி தெரியும். அப்படியே அடுத்த இதில் நம்ம என்ன போட போகிறோம், ஜெட்டுக்குள் மெய்யெண்கள் போட போகிறோம், ரியல் நம்பர்ஸ் போட போகிறோம். இது வந்து முழுக்கெல்லாம் இன்டீஜர்ஸ் போட்டோம். அங்கே அடுத்ததில் என்ன போட போகிறோம், நம்ம ரியல் நம்பர்ஸ் போட போகிறோம். அப்போ தான் நம்ம வந்து படமாக பார்க்கும்போது நல்லா இருக்கும். இதை போட்டுருவீங்களா? பாருங்க, நான் போட்டுமா, நீங்கள் ஒருவேளை கரெக்டாக நீங்கள் யாரெல்லாம் யோசிச்சு வச்சுருந்தீங்களோ அவங்க உங்கள் ஆன்சர் சரிதானான்னு சரி பார்த்துக்கலாம். இப்போ பார்ப்போமா, z cross z என்ன வருதுன்னு பார்ப்போமா. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இங்கே எக்ஸ் ஆக்சிஸ் அதில் நம்ம என்ன பண்ணுவோம், இன்டீஜர்ஸ் எடுத்துக்கணும். எக்ஸ் ஆக்சிஸ் முழுக்க யார் எடுத்துப்போம், இன்டீஜர்ஸ் எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஒய் ஆக்சிஸும் எடுத்துக்கோங்க. யார் எடுத்துக்கலாம், அதையும் நம்ம இன்டீஜர்ஸாக எடுத்துக்கலாம். செட் ஆஃப் ஆல் இன்டீஜர்ஸ், இங்கே செட் ஆஃப் ஆல் இன்டீஜர்ஸ் தான். அப்போ இன்டீஜர்னா நமக்கு என்ன வரும், 1, இங்கே என்ன வரும் 2, இங்கே என்ன வரும் 3. அதே மாதிரி இங்கே என்ன வரும் 1, இங்கே என்ன வரும் 2, இங்கே என்ன வரும் 3. இப்போ நம்ம என்ன பண்ணோம், இந்த கோடை இழுத்து விட்டுருவோமா, அப்படி இழுப்போம். அதே மாதிரி இந்த கோடை இழுப்போம். அதே மாதிரி இந்த பக்கமும் போடலாம், -1, இங்கே -2. இதை இழுத்தீங்கன்னா என்ன வரும், இப்போ என்ன பாருங்க, யோசிச்சு பாருங்க, இது 1, இது 0. இப்போ இந்த பாயிண்ட் என்னவா இருக்கும், 0,0 இருக்கும். இந்த பாயிண்ட் என்னவா இருக்கும், 1,1 இருக்கும். இந்த பாயிண்ட் என்னவா இருக்கும், 2,1 இருக்கும். 2,1 இருக்கும் இந்த பாயிண்ட். இந்த பாயிண்ட் என்னவா இருக்கும், 3,1. இந்த பாயிண்ட் என்னவா இருக்கும், 1,2. ஸோ 1,2. இந்த பாயிண்ட் என்னவா இருக்கும், 2,2. அப்ப இது எங்க பார்த்த மாதிரி இருக்கு, எங்க இந்த பாயிண்ட், இதெல்லாம் என்னது, they are nothing but கிராஃப் ஷீட்ல ரெண்டு லைன் வெட்டிக்கிற புள்ளி எல்லாம் இருக்குல, the vertices of each square in the graph sheet, அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் வரும். அதே மாதிரி இங்க என்ன இருக்கும் உங்களுக்கு, -1,1. இங்க என்ன இருக்கும், -1,2 இருக்கும். இங்க என்ன வரும், -1,2 வரும். இந்த இடத்துல என்ன வரும், -1,3 வரும். இந்த இடத்துல -2,1. இது -2,2, இது -2,3. சோ இப்போ இது என்ன வரும் உங்களுக்கு, எல்லாமே z cross z ல யார் வருவா, சோ a cross b அப்படினா என்ன அர்த்தம், z cross z. z cross z ல யார் வருவானா x, y எல்லா பேரும் வருவான். கமா x உம் y என்னவா இருக்கணும், x belongs to integer and y belongs to integer. இது கிராஸ் ப்ராடக்ட், இதான் கிராஸ் ப்ராடக்ட். இவனோ இன்டிஜரா இருக்கும், இவனோ இன்டிஜர். இப்போ நீங்க அவனை லிஸ்ட் பண்ணா என்ன வரும், பெரிய லிஸ்ட் போகும். யார் வரும், 0 0 0 1 0 2 0 3 1 1 1 2 1 3 -1 0 ஆல் பாசிபிள் இன்டிஜர் காம்பினேஷன்ஸா வரும். அதுதான் இங்க சிம்பிளா எழுதிடலாம், டிஸ்கிரிப்டிவ் ஃபார்முலா. ஓகேவா, ரோஸ்டர் ஃபார்ம்ல எழுதுறது கஷ்டம், டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம் நமக்கு உதவும் செட்டோட. ஓகே, இப்போ அடுத்த இன்ட்ரஸ்டிங்கான क्वेश्चन என்னன்னா பாருங்க, இதே இடத்துல நான் r போட்டா என்ன வரும், r இது வந்து ரியல் நம்பர்ஸ் போட்டா என்ன வரும், கிட்டத்தட்ட படம் இதேதான். ஆனா என்னன்னா நமக்கு ரியல் நம்பர்ஸா எடுத்துக்கிறோம். ரியல் நம்பர்ஸ் எடுத்துக்கிறோம். என்ன வரும் நமக்கு பாருங்க, இது ரியல் லைன், இதுவும் ரியல் லைன். சரியா, x ஆக்சிஸும் ரியல் லைனா எடுத்துக்கலாம், y ஆக்சிஸும் ரியல் லைனா எடுத்துக்கலாம். எடுத்துட்டீங்கன்னா என்ன வரும் நமக்கு, ரியல் லைனா பாருங்க நிக்காம போகும், இப்படியும் போகும், நிக்காம போகும். அப்ப நமக்கு யார் வருவா, இந்த போர்டுல இருக்க எல்லா பாயிண்டும், இந்த போர்டுல இருக்க போர்டும் நிக்காம போகும் இன்ஃபைனைட்டா. அப்ப என்ன வரும் நமக்கு, போர்டுல இருக்க எல்லா பாயிண்டும், all points இந்த போர்டு வரும். அதான் என்னது நமக்கு r cross r. அதான் வந்து அததான் நம்ம என்ன சொல்லுவோம்னா xy plane. r அதுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா r cross r plane. என்ன சொல்லுவாங்க, r cross r. ஏ கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் r ஓட போறோம்ல, கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் r ஓட போறோம்னா r cross r plane அப்படி நம்ம சொல்லுவோம். ஓகேவா, ஓகே, இதோட நம்ம என்ன பண்ணோம், கார்ட்டீசியன் ப்ராடக்ட் முடிச்சிட்டோம். அடுத்தது என்ன பண்ணுவோம், ரிலேஷன்ஸ் போயிடும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.